வணக்கம் அன்பு நண்பர்களே, வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் மாதவன் அவர்கள். வாங்க, அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நண்பரே, இன்னைக்கு நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்கள்ல ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள ஆச்சரியத்தை பற்றி நாம் பார்த்து வருகிறோம், படித்து வருகிறோம். இன்றைக்கு ஆசாரியனின் உடையில் உள்ள பொன்மணி மற்றும் மாதுளை பழம் பற்றி படிக்க போகிறோம். இதற்கு முன்பதாக கோமேதக கற்கள் மற்றும் மார்பதக்கம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு பதிவு வெளியிட்டிருந்தோம். பார்த்திராதவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்பொழுது பொன்மணி மற்றும் மாதுளை பழம் பற்றி வேதாகமத்தில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவதாக பார்ப்போம். பிற்பாடு இந்த பொன்மணியின் ஆவிக்குரிய பாடம் என்ன, மாதுளை பழத்தின் ஆவிக்குரிய பாடம் என்ன என்பதை பார்த்து விடலாமா? கண்டிப்பா. யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 33 முதல் 35 வாக்கியங்கள். அதன் கீழோரங்களில் இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட்ட மாதளம் பழங்களையும் அவைகளுக்கு இடையே சுற்றிலும் பொன்மணிகளையும் அதன் ஓரங்களில் சுற்றிலும் தொங்கும்படி பண்ணி வைக்க வேண்டும். அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமும், ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமாய் தொங்குவதாக. ஆரோன் ஆராதனை செய்ய கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாதபடிக்கு அதன் சத்தம் கேட்கும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திலிருந்து நாம பார்க்கும்போது பிரதான ஆசாரியனின் உடையின் அந்த கீழ்ப்பகுதியில், அந்த தொங்கலில் ஓரத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பொன்மணி ஒரு மாதுளை பழம், ஒரு பொன்மணி ஒரு மாதுளை பழம் என்று வரிசையாக வைத்திருப்பாங்க. மாதுளை பழம் என்ற உடனே அது நிஜமான மாதுளை பழம் அல்ல, 3 நூலினால் செய்யப்பட்ட ஒரு அழகான மாதுளை பழம். இளநீல நூல், சிவப்பு நூல், இரத்தாம்பர நூல், இந்த 3 நூலை கொண்டு மாதுளை பழ அமைப்பை அவர்கள் செய்து ஒரு பொன்மணி ஒரு மாதுளை பழம், ஒரு பொன்மணி மாதுளை பழம் என்று வரிசையாக வைத்திருப்பார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக போகும்போதும் வரும்போதும் சத்தம் கேட்கும்படியாக இதை மாட்டி வைத்திருக்க வேண்டும், உடுத்தி வைத்திருக்க வேண்டும். இது இல்லாமல் அவன் போகக்கூடாது, அது அவனுடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது நாம் பொன்மணியின் ஆவிக்குரிய பாடத்தை நாம் முதலாவதாக படிப்போம். இந்த பொன்மணி என்ன உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் சத்தம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்போ சத்தம் இல்லாம இருக்கும் அப்படின்னா, எந்த வேளையும் பார்க்காமல் ஒரே இடத்தில் ஆசாரியன் நின்று கொண்டிருந்தால் என்ன வராதுன்னா சத்தம் வராது. அப்ப ஆசாரியன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் போக்கிலும் வரத்திலும் செயல்பாடுகள் செய்யக்கூடியவனாக இருந்தால்தான் சத்தம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஆசாரியன் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற அழகிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆசாரியன் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கும்போது அந்த பொன்மணியிலிருந்து சத்தம் உண்டாகக்கூடியதாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, நாம் சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கணும். எந்த வேலை பார்த்தாலும் சுறுசுறுப்பாக சீக்கிரமாக செய்யக்கூடியவர்களா இருக்கணும். மற்றவருக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும், மற்றவரை பரிமாறக்கூடிய காரியமாக இருக்கட்டும், என்ன சேவை செய்தாலும் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்கணும். விசேஷமா ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரனாகவோ ஊழியக்காரியாகவோ இருந்தால் மற்றவரை அணுகுவதில் நாம் தாமதம் செய்யக்கூடாது, மற்றவருக்கு உதவி செய்வதில் இறங்குவதில் தாமதம் செய்யக்கூடாது, சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்கணும். இது ஒரு அடிப்படை பாடமாக இதில் நாம் கற்றுக்கொள்கிறோம். இதை விட இன்னும் ஆழமான பாடம் இருக்கிறது. இந்த பொன்மணி சத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆசாரியனிடத்தில் இருந்து புறப்படுகிற சத்தமாக இருக்கிறது. நாம் கற்றுக்கொண்ட முதலாவது பாடம் ஒரு அடிப்படை பாடம். இன்னும் ஆழமான பாடத்தை நம்ம படிக்க போறோம். பிரதான ஆசாரியன் மணியை உடுத்தி அங்கே இங்கே போய் வரும்போது சத்தம் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். பிரதான ஆசாரியன் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்வில் சத்தம் கொடுத்தவராக இருந்தாரா? அப்படி சத்தம் கொடுத்தவராக இருந்தால் என்ன காரியத்திற்கெல்லாம் அவர் சத்தம் கொடுத்தார் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போறோம். அதிலிருந்து நாம் ஆவிக்குரிய பாடத்தை தெரிந்து கொள்ள போகிறோம். வசனம் வாசிக்கட்டுமா? வாசிச்சிருங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியம்.
அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தியின் நிமித்தம் கேட்கப்பட்டார். இந்த வேத வாக்கியம் கூறுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் செய்தாராம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் புறப்பட்ட சத்தம், அந்த பொன்மணி சத்தம் என்னவென்றால் ஜெபம் செய்யும் போது ஏற்பட்ட சத்தம் என்பதை நாம் ஆவிக்குரிய ரீதியில் புரிந்து கொள்கிறோம். இது மட்டும்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்வில் வெளிப்பட்ட சத்தமா இருந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, இன்னொரு காரியத்தையும் அவர் சத்தமிட்டு சொன்னதாக வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கியத்தையும் நான் வாசிக்கிறேன். இன்னும் ஆழமான கருத்தை நம்ம புரிந்து கொள்ளலாம். வாசிக்கட்டுமா? சரி. யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது யூதருடைய பண்டிகை நாட்கள்ல அங்க கூடின மக்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எவன் தாகமாய் இருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சத்தமா பிரசங்கம் பண்றத பார்க்க முடியுது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 காரியங்களுக்காக சத்தமிட்டு இருக்கிறார். ஒன்று, ஜெபம் பண்ணுவதற்காக. அழகா சொன்னீங்க, பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணினார், கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார் என்று பவுல் குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக பலத்த சத்தத்தோடு அவர் பிரசங்கம் பண்ணினார் என்பதை பார்க்க முடிகிறது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்தின சத்தமாக இருக்கிறது. வேற ஏதாவது இவர் சத்தம் போட்டாரா அப்படிங்கறத பத்தி வேதத்தில் மற்றொரு வசனம் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். வாசிக்கட்டுமா? வாசிச்சிருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18-19 வாக்கியங்கள். இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. இந்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூக்குரலிட மாட்டார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், வீதிகளில் அவர் சத்தத்தை நீங்க கேட்க முடியாதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்தம் போடுற 2 விஷயம். ஒன்று, தனிமையின் நேரத்தில் தனியாக இருக்கும்போது பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்றது. இரண்டாவது விஷயம், பலத்த சத்தத்தோடு பிரசங்கம் செய்வது. இதை தாண்டி வேற எந்த காரியத்துக்கும் என்ன பண்ண மாட்டாராம், சத்தம் போட மாட்டாருங்கிற அழகான பாடத்தை நம்ம படிச்சோம். இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம ஊழியக்காரவங்களா இருந்தாலும் சரி, ஒரு சபை விசுவாசியாக இருந்தாலும் சரி, நாம் சத்தமிட்டு ஜெபம் செய்யக்கூடிய நபராக இருக்கணும். நாம் சத்தமிட்டு பிரசங்கம் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்வில் குடும்பத்தில் சத்தமிடுவதோ, வீதிகளில் சத்தமிட்டு சண்டையிடுவதோ, இல்லை கூக்குரல் இடுவதோ, மற்ற எந்த காரியத்துக்கும் நம்முடைய குரலை உசத்தக்கூடாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயம் அல்ல என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. அப்ப பிரதான ஆசாரியனின் உடையில் அந்த பொன்மணி என்பது, அந்த பிரதான ஆசாரியன் ஜெபம் செய்வதில் சத்தமிடுகிறவனாய் இருப்பான், பிரசங்கம் செய்வதில் சத்தமிடுகிறவனாய் இருப்பான் என்பதை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஜெபத்தில் பலத்த சத்தத்தோடு பிதாவினிடத்தில் வேண்டுகிறவரா இருக்கணும். கர்த்தருடைய சத்தியத்தை பலத்த சத்தத்தோடு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்களா இருக்கணுங்கிறதா கற்றுக்கொள்ளக்கூடிய அழகான ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது. இரண்டாவது, மாதுளை பழத்திற்கு வரலாம். ஒரு பொன்மணி, ஒரு மாதுளை பழம். ஒரு பொன்மணி, ஒரு மாதுளை பழம். மாதுளை பழம் எதை குறிக்கிறது என்றால், பழம் என்பது, கனி என்பது ஆவியின் கனியை குறிக்கிறது. நாம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியம் 23ஆம் வாக்கியம் வாசித்தோம் அப்படின்னா, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம் என்று 9 சுவை கொண்ட ஒரே கனியை அங்கே பார்க்க முடியும். அப்ப ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். பொன்மணி என்பது ஜெபமும் பிரசங்கமும் செய்யக்கூடிய சத்தத்தை உண்டாக்கக்கூடிய நபரா இருக்கணும். மாதுளை பழம் என்பது கனி கொடுக்கக்கூடிய நபராக இருக்கணும். அப்ப ஜெபம் கனி கொடுத்தல், பிரசங்கம் கனி கொடுத்தல் என்று நம்முடைய வாழ்க்கை பொன்மணியும் மாதுளை பழமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். ஆனா அநேக நேரத்துல ஊழியக்காரரும் சரி, சபை விசுவாசிகளும் சரி, வல்லமையா பிரசங்கம் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க. ஆனா இன்னும் கோபத்தை ஜெயிக்க முடியல,
பொறாமையை ஜெயிக்க முடியல, எரிச்சல் அடைகிறத ஜெயிக்க முடியல, குத்தம் கண்டுபிடிக்கிற கண்களை ஜெயிக்க முடியல, மற்றவங்களை பற்றி குறை சொல்வதை ஜெயிக்க முடியல, பெருமையாக நினைக்கிறத ஜெயிக்க முடியல, இப்படி பாவ காரியங்களை ஜெயிக்க முடியல. அவங்க வாழ்க்கையில் ஒருவேளை சத்தமிட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த பொன்மணி அனுபவம் இருக்கலாம். ஆவியின் கனியான அன்பு, சந்தோஷம், சமாதானம், மற்றவங்களை ஏற்றுக்கிறது, மன்னிக்கிறது, இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் அந்த மாதுளை பழம் இல்லாத ஒரு வாழ்க்கையை பார்க்க முடியுது. ஆனால் ஆசாரியனின் உடை சொல்கிறது, பொன்மணி மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கக்கூடாது, மாதுளை பழமும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும், இருக்கணுங்கிறத சொல்வதை பார்க்க முடிகிறது. எவ்வளோ ஒரு அழகான பாடம் பார்த்தீங்களா? அதனால தான் ஆண்டவர் ஒரு பொன்மணி ஒரு மாதுளை பழம், ஒரு பொன்மணி ஒரு மாதுளை பழம், வாழ்க்கையில் ரெண்டுமே வெளிப்படக்கூடியதாக இருக்கணுங்கிறத பதிவு செய்கிறாங்க. இப்போ இன்னொரு காரியத்துக்குள்ள என்ன பண்ணலாம், நாம போகலாம். கனி என்று சொல்வதற்கு வேறு எந்த கனியாவது வைத்திருக்கலாம், ஆனால் மாதுளை கனியை ஆண்டவர் அங்கே வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. மாதுளை கனி விசேஷமாக விதையோடு சாப்பிடக்கூடிய ஒரு கனியாக இருக்கும். மாம்பழம் நம்ம சாப்பிட்றோன்னா அந்த விதையை நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, எடுத்து நம்ம வெளியில் போட்டுருவோம். ஆனால் இந்த மாதுளை பழம் விதையோடு ருசி பார்க்கக்கூடிய ஒரு கனியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாதுளை பழத்துக்குள்ள உள்ள விதைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான விதைகள் ஒரே பழத்தில் இருக்கும். சிலர் சொல்கிறாங்க ஒரு நல்ல மாதுளை பழத்தில் 600லேருந்து 650 விதைகள் வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய ஆவின் கனியை ருசி பார்க்கக்கூடியவர்களுக்கு நாம் சத்தியத்தின் விதையை அவங்க மனசில் விதைக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்மகிட்ட தான் ஆவின் கனியாகிய மாதுளை பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆவின் கனியாகிய மாதுளை பழத்தை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் நம்மிடத்திலிருந்து ருசி பார்க்குறாங்கன்னா அந்த மாதுளை பழத்தில் உள்ளாக விதையும் இருக்கணும். விதைனா என்ன? தேவனுடைய வசனம். அப்போ மற்றவங்களுக்கு கனி கொடுக்கும்போது அவங்களுடைய இதயத்தில் என்ன விதைக்கணும்? தேவனுடைய வசனத்தை விதைக்கணுங்கிறத நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். ஆக பொன்மணி மாதுளை பழம் எதை குறிக்கிறது என்றால், பொன்மணி தேவனிடத்தில் பலத்த சத்தத்தோடு ஜெபிப்பதையும் தேவனுடைய வார்த்தையை பலத்த சத்தத்தோடு பிரசங்கிப்பதையும் குறிக்கிறது. மாதுளை பழம் என்பது ஆவியின் கனி நிறைந்த ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை குறிக்கிறது. அதன் மூலமாக அநேகருடைய இதயத்தில் சத்திய விதையை நாம் விதைப்போம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய படமாய் இருக்கிறது. நன்றி சகோதரரே. வேதாகமத்தில் ஒரு ஆச்சரியமான சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தீங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் தங்களுடைய வாழ்வில் இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமே நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேத பாடம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அது வரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக.